இறைவன் இயேசு நாமத்திலே நமது லக்னோகுலத்திற்கு கிறிஸ்துவின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த லக்னோகுல சேகரத்திலே புதிய சேகர தலைவராக பணி செய்ய ஆண்டு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த புதிய சேகரத்திலும் இந்த புதிய சபையிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கவும் அவர் நாம் துதித்து பாடவும் ஆண்டு கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை நமக்கு எடுக்கின்ற சகோதரையும் ஒத்துழைப்பு கொடுக்க அனைத்து சகோதரரும் ஆண்டு ஆசிரியப்பாராக. இதற்கு முயற்சி எடுக்கின்ற அனைவரும் ஆண்டு ஆசிரியப்பாராக. ஆண்டுதாமே இந்த நாளிலும் இந்த ஆண்டில் பிரசனமாக இருந்து நாம் அனைவரும் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த காணொளி காட்சி மூலமாக இந்த ஆறாளிலே கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டு வழிநடத்துவாராக. நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை தொழிலெடுத்துவாராக. இந்த நிகழ்ச்சியை நாம் கண்டுகளிக்கொண்டமாக கிரைஸ்ட் சர்ச் லக்னோ சவுத் என்று நாம் யூடியூப் சேனலிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் போது இந்த நிகழ்ச்சியை நாம் காண முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் யூடியூப் சேனலிலே கிரைஸ்ட் சர்ச் லக்னோ சவுத் என்று நாம் டைப் செய்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டுகளிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். உள்ளம் கனியுமே கண்ணாடவோமை காணும் பரமானந்தமே. மகிமையிலிருந்து ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பஸ்த நாளில் காலை விலைக்காக முத்திக்கிற சோதிக்கிற சுவாமி இறைமிட்டங்களுக்கு கொடுத்த நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக தூண்டோம். கொடுத்த ஜீவனுக்காக, சோத்துக்கு எல்லா கிருபைகளுக்காகவும் தூண்டோம். இந்த நாளில் நாங்கள் யாவரும் நாங்கள் கூடி வந்து நாங்கள் இந்த காணொளி காட்சியின் மூலமாக வீட்டில் அமர்ந்தபடியே இந்த ஆனாளிலே பங்கெடுக்கும்படியாக ஒரு தருணத்திற்காகவும் தூண்டோம். இந்த ஆணையை கிறிஸ்தவமானவர்களும் நாங்கள் பாடுகின்ற பாடல் சிந்துவோடு வார்த்தையில் யாவற்றும் ஆசிரியத்தார் வாழ்வழிக்கும் வார்த்தையின் மூலமாக நாங்கள் யாவரும் உம்மை தேடவும் உம்மை பணிந்து கொண்டு கொடுத்த தருணத்துக்காகவும் தூண்டோம். இந்த ஆணையை கிறிஸ்தவமானது எங்கள் ஆசீர்வாதத்தை நடத்தேன் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 587 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 587 பாடுவோம். நான் வாஞ்சித்து கதரும் வண்ணமா ஏனாண்டவா ஏனாத்துமா தவிக்கும் உமக்கா தயாளக தாவுமக்கா என் உள்ளம் ஏங்காதோ உம்மாட்சியுள்ள முகத்தை எப்போது காண்பேனோ என் உள்ளமே ஈசாயே
நம்பிக்கை கொண்டு நீ சதா உன் ஜீவ மூச்சையா கர்த்தாவை ஸ்தோத்தரி. வாழ்த்தும் கர்த்தனாகிதா குமாரன் ஆவிக்கோ ஆதி முதல் என்றென்றுமே துதி உண்டாகவோ. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களின் பிதாவே, ஆண்டவரை திறந்திருளும். தேவனே எங்களை ரட்சிக்கவே வாரும். உட்கார்வோம். வேத பாடம் வாசிக்கப்படும். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 முதல் 8 முடிய. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 முதல் 8 முடிய. உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துக்குரியவன் என்று நம்பினால்
தான் கிறிஸ்துக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குள்ளவர்களான் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை என்பது வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. அறிக்கை வெக்கரமாபுரம் செய்கிறோம். வெக்கரமாபுரம் திருசாலை சபையை சேர்ந்த திரு ஏ. சவுந்தரராஜன், திருமதி எஸ். பல்கீஸ் கனி ஆகியோருடைய குமாரர் எஸ். லாரன்ஸ் சவுந்தரராஜனும், ஆலங்குளம் சேகரும், ஆலங்குளம் அண்ணா நகர் சபையை சேர்ந்த திரு அந்தோணி சுரோன்மணி, திருமதி ஏ. செல்வி ஆகியோருடைய குமாரத்தி மெர்சியும் பரிசுத்த விவாசம் அறிவிக்கின்றேன். இவளை விவாதத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடாத காரணமாவது நியாயமா தடையா உண்டு என்று உங்கள் யாராக இருந்திருந்தால் அது எழுத்து மூலமாக எமக்கு முன்னர்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நட பாக்கியவான். கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்பும் பாக்கியவான். உயர்ந்து உழைத்து பலனை உண்பான். உயர்ந்து உழைத்து பலனை உள்வான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பணிந்து நடப்போன் பாக்கியவான். அன்புடைய ஆண்டவரே, இந்த நாளிலும் சவாத்துக்கு சேர்க்கப்பட போகின்ற பிள்ளைகள் வேண்டியிருக்கின்றோம். இவர்களை சர்வபரமாத்தமான ஆயத்தப்படுத்தி ஏற்ற நாளில் ஏற்ற தலைவர்கள் இணைந்து புதிய வாழ்வு ஆரம்பித்து நிற்கிறதார் அன்று காணாமல் எல்லாருக்கும் நிறைவாக்கி காமித்துகின்றோம். நிறைவான கத்தராக இருந்து எல்லாம் சிறப்பாக செய்யப்படுகிறார். மணமக்களையும் பெற்றோட ஆயத்தான ஆசீர்வதித்து கரம் பிடித்து எடுத்தேன் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. அறிவிப்புகள். வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்திய தேசத்தின் சுதந்திர தினம். அன்று காலை 7 மணி அளவில் நம்முடைய ஆலய வளாகத்திலே தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி முகக்கவசம் அணிந்து வரும்படியாகும். மட்டுமல்ல, சமூக இடைவெளியை பின்பற்றி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலய வளாகத்திலே சுதந்திரத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கின்ற பெல்லாம் வாழ்த்துவோம். இன்று ஆகஸ்ட் 9ஆம் நாள் செல்வன் டி சதீஷ், செல்வன் பி பிரவீன் ராஜா தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். வருகின்ற 10ஆம் தேதி
திருமதி எஸ்தர் செல்வமணி தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். வருகின்ற 12ஆம் தேதி திருமதி லிசானியா லிவிங்ஸ்டன் தன் பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். வருகின்ற 13ஆம் தேதி செல்வன் ரெக்ஸ் கிளமண்ட் தன் பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். வருகின்ற 14ஆம் தேதி செல்வி பி ஜெனிட்டா செல்வமலர் தன் பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். வருகின்ற 15ஆம் தேதி தன் பிறந்த நாளை ஆசிரிப்பவர்கள் செல்வி எல் எலிசபெத் ராணி, திருமதி ஜிகேந்திரா, செல்வன் எஸ் ஜோஸ் ஜேக்கப் சுந்தர்ராஜ் மற்றும் மாஸ்டர் வெஸ்லி பிரிஸ்டன் ஆகியோர் வருகின்ற சனிக்கிழமை தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறார்கள். இவர்களை நம்முடைய அக்கரங்குளத்திற்கு கிறிஸ்துவின் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். கர்த்தர் சீயோன் ஆசிரியப்பாராக. இவர்கள் ஜீவன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண ஆண்டவர்களுக்கு அருள் செய்வாராக. இம்மட்டும் உள்ள கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் அவர்களை கரம் பிடித்து ஆசீர்வதித்து ஆசானங்களை கூட்டி தந்து ஆண்டவர்களை வழிநடத்துவாராக. இறைத்தாரே மூர்த்தியாய் நன்மையால் உன்வாயை வயது கழுகை போல் பலம் கொண்டு வயது கழுகை போல் பலம் கொண்டு இளமை பொன்னாகவே செய்ததா என்னாலுமே தோதிப்பார். எல்லாத்துமாவேனி என்னாலுமே தோதிப்பார். அன்புடன் ஆண்டவரே, இந்த பிரசன்ன நாளின் காலை வேளைக்காக மீண்டும் தூய்கிறோம். இந்த மாதத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை காண்கின்ற பிள்ளைகள் வேண்டியிருக்கின்றோம். தன் தாய்ங்க வந்தவர்கள் இம்மட்டுமா கொடுத்த சோத்துக்கு அப்பளத்துக்கு எல்லா திருவிழுக்காகவும் தீர்ந்தோம். இம்மட்டுமா அவளுடைய கண்மணியை போல பார்த்து வேண்டியத்தில் தீர்ந்தோம். இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவைக்காகவும் தீர்ந்தோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை ஆசிரியத்தாரும் ஆண்டவரே, அவர்கள் இந்த ஆண்டிலும் நினைப்பதற்கும் அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக இந்த புதிய ஆண்டு ஆசாமல் தகவலாக ஆசிரியத்தாரும் ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சி ஆசிரியத்தாரும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசாமல் தகவலாக அவர்கள் பிரயாசப்படும் எல்லா காரியங்களும் நிறைவேறத்தக்கதாக இந்த ஆண்டு முழுவதும் அவர்களை தொடர்ந்து கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து எடுத்தேன் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யாவரையும் மீண்டுமாக இறைவன் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் சிந்தனை கண்டு தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் வாசிக்கின்ற வேத வாக்கியத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம். எங்களுடைய பேராயுதங்கள் மாசத்துக்கு ஏதுவிழாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளா இருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாசத்துக்கு ஏதுவிழாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். போராயுதங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். இந்த போராயுதங்கள் தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது என்று அவர் கூறுகின்றார். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். மாம்சத்தோடும் உலகத்தோடும் பிசாசோடு நம் போராட்டம் உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் போராடுகின்றோம். நாம் அனைவரும் நம்முடைய வாழ்நாள் முழுதும் இவர்களோடு நாம் எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமை என்பதை
நாம் மறந்து போகக்கூடாது. அவைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். நாம் எல்லாரும் போர்க்களம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் ஒரு போர்க்களம், நம்முடைய ஆத்துமா ஒரு போர்க்களம், நம்முடைய ஆவி ஒரு போர்க்களம், நம்முடைய சிந்தை ஒரு போர்க்களம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சில போர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. கண்களுக்கு தெரியாமலே சில போர்கள் நடைபெறுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். உதாரணமாக, நம் சரீரத்திலே நோய் வந்துவிட்டால் இந்த நோய் கிருமியை எதிர்த்து இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் போராடுகிறது. நோய் கிருமிக்கும் வெள்ளை அணுக்கும் போராட்டம் வருகின்றது. இந்த போராட்டத்திலே வெள்ளை அணு வெற்றி பெற்று விட்டால் அந்த நோய் கிருமி சாகடிக்கப்படுகிறது. அந்த நோய் நம்மை தாக்க முடியாது, நாம் சுகமாகி விடுகின்றோம். அதே சமயத்திலே இந்த வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போராட முடியாமல் இம்யூனிட்டி பவர் என்று சொல்வார்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த தன்மை நமக்குள் இல்லாவிட்டால், வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போராட முடியாவிட்டால் நோய் கிருமி நம்மை தாக்கி விடுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆத்மாவில் கூட இன்றைக்கு பொல்லாத எண்ணங்கள், அது மட்டுமல்ல அதரியம், அவிசுவாசை சாத்தான் கொண்டு வருகின்றான். சாத்தான் கொண்டு வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், வாக்குத்தத்த வசனங்களை நாம் மேற்கோள் காட்டி யுத்தம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் சொன்னது போல நம்முடைய ஆவி ஒரு யுத்தக்களம். பல வேளைகளை நம்முடைய ஆவி முறிந்து போகிறது. ஆவி முறிந்து போகும்போது நமக்குள்ளே சோறு வருகின்றது, பயம் வருகின்றது, நமக்குள்ளே கலக்கம் வருகின்றது, தொய்வு வர ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த சமயத்தில் ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்வார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த வானமண்டல பொல்லா சேனைகள் ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கூறினார். போராட்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலக ஜெயித்தேன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். நான் வாழும் வரைக்கும் நம்முடைய இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த போராட்டத்தை வெற்றி சிறக்க நாம் பயன்படுத்த வேண்டிய 3 போராயுதங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாம் யுத்த களத்திலே, இந்த போராட்டத்திலே நாம் பயன்படுத்த வேண்டிய 3 போராயுதங்கள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது போராயுதம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாக்கிலே வாசிக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தினார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். முதலாவது நாம் பயன்படுத்த வேண்டிய போராயுதம் என்ன என்று பார்க்கும்போது, இயேசுவின் நாமம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த இயேசுவின் நாமம் நாம் முதலாவது பயன்படுத்த வேண்டிய போராயுதம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். அங்கே தாவீது ராஜா, இந்த தாவீது தன்னுடைய எதிரியாயிருந்த பெலிஸ்தனாயிருந்த கோலியாத்தை அவன் எதிர்த்து போராடுவதற்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் இது தாவீது பயப்படவில்லை. காரணம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை அவன் விசுவாசித்தான். கர்த்தர் நாமம் மாத்திரம் போதும், விமர்சனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை நான் வெட்டி சிறக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஒரு சாதாரண கவன் கல்லாலே இந்த தாவீது பெரிய வெற்றி பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கு இந்த தாவீது உபயோகித்த ஒரு போராயுதம் என்ன என்று பார்க்கும்போது, கர்த்தர் நாமம் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். நினைத்த இஸ்ரவேலுடைய ராணுவங்கள் தேவனுடைய சேனைகளுடைய கர்த்தர் நாமம் தான் வருகிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகின்ற அங்கே வார்த்தையை நான் வாசிக்கிறோம்.
அவருடைய பெயரோடு அவருடைய ஆழ்த்தத்துவம் இணைந்திருப்பதை நான் பார்க்கிறோம். அவருடைய பெயரை சொல்லும் போது அவருடைய சோபம், அவருடைய குணாதிசயம் எல்லாம் அங்கே நம் மனக்குள் வருவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இயேசு என்றால் ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், பிசாசிலிருந்து ரட்சிக்கிறவர், நோயிலிருந்து ரட்சிக்கிறவர், அது மட்டுமல்ல பலமான வாரங்கள் ரட்சிக்கிற ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வயதுல வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டால் நான் செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நாமம் வல்லமை உள்ளது என்பதை நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6-8 வாசிக்கும் போது அங்கே பேதுரு யோவானை பார்க்கின்றோம். இந்த பேதுரு யோவானிடத்திலே வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, எந்த படிப்பும் இல்லை, எந்த பட்டமும் இல்லை. ஆனால் அவளுக்கு இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால் இயேசுவின் நாமம் என்ற மேலான ஒரு வல்லமையுள்ள ஒரு நாமம், ஒரு பெயர். இயேசுவின் நாமம் என்ற அந்த போராயத்தை அவள் பயன்படுத்துகிறார்கள். அந்த பிறவி சப்பானி தேவாலய வாசலை கொண்டு போய் வைக்கப்படுகிறார். அவன் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவன் அங்கே பார்க்கும்போது இந்த பேதுரு யோவானும் அவர்கள் சொல்கிறார்கள், வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, இருப்பது இயேசுவின் நாமம் தான். அவை இந்த இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அவர்கள் அவனை தூக்கி விடுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! அவனுடைய கால்கள் கடலாம் பலன் கொண்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். தேவாலய வாசல்களை பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த இந்த சப்பானி எப்படி சோமானான்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது பேரு சொல்லுகின்றான், நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், இவனை குணமாக்கிறது இயேசுவின் நாமம் என்று சொல்லி அங்கே தைரியமாக பேரு சொல்கிறார். இயேசுவின் நாமம் தான் அவனை குணமாக்கிறது சொல்லி அங்கே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அவை இன்னைக்கு இந்த உலகத்திலே நாம் போராடுவதற்கு முதலாவது நாம் உபயோகிக்கக்கூடிய போராயுதம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது நாம் உபயோகிக்கக்கூடிய போராயுதம் என்ன என்று பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம். வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறார். வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கூறினார். இரண்டாவது நாம் போராட பயன்படுத்த வேண்டிய போராட்டம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது வேத வசனம் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கணும். இந்த வேத வசனம் நொறுக்கின்ற சம்மட்டி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்தகார வல்லமையை முறியடிக்கிறது இந்த வேத வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவான வனாந்திலே சென்ற போது அவர் சோதிக்கப்படுகிறார், பிசாசாலே சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து வேறு ஒன்று செய்யவில்லை, வசனங்களை அவர் சொல்லுகிறார். வேத வசனங்களை சொல்லி அவர் சொல்லும் போது அந்த பிசாசால் ஒன்று செய்ய முடியவில்லை, எதிர்த்து பேச முடியவில்லை, ஒன்று செய்ய முடியவில்லை. பிசாசு அப்படியே ஓடி போகின்றார். இன்றைக்கு வேத வசனம் வல்லமையுள்ள வார்த்தை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். வேத வசனத்திற்கு வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். வேத வசனங்களை நாம் சொல்லி சொல்லி மேற்கோள் காட்டி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வியாதி விலகி போகிறது. நமக்கு வியாதி வரும்போது பயன்படுத்தக்கூடிய சில வசனங்களை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். இப்படி நாம் வியாதி வரும்போது இவைகளை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த வேதனை விளைவி தருகின்றார். அது மட்டுமல்ல, பயம், கலக்கம், சோர்வு வரும்போது வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இருளின் ஆதிக்கமாக இருந்தால், உள்ளத்திலே கசப்பு இருந்தால், வைராக்கியம் இருந்தால், எரிச்சல் இருந்தால், கோபம் இருந்தால்
வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். சாபம் இருந்தால், பிசாசின் போராட்டம் இருந்தால் நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 132:2 வாசிக்கின்றோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகின்றார். சாவசூதி செய்கின்ற தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு நாளிலே அவர் ட்ரெயினிலே சென்று கொண்டிருக்கும் போது தன் எதிரே இருந்த ஒரு மந்திரவாதியை பார்த்தார். இந்த மந்திரவாதி இந்த சாதுவை பார்த்தான். இந்த மந்திரவாதிக்கு எப்பொழுதும் ஒரு எண்ணம் உண்டு, தனக்கு முன் இருக்கின்ற சாமியாரோ அல்லது சாதுவோ தன்னை விட வல்லமை உள்ளவரா என்று சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆசை. ஆகவே இந்த சாதுவோடு அந்த மந்திரவாதி பேசினார். உங்கள்ட்ட இருக்கிற வல்லமை சோய்த்தறிய நான் விரும்புகிறேன் சொல்லி சொன்னான். அப்பொழுது சாது சொன்னார், சோய்த்து பாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவன் மந்திரம் செய்ய ஆரம்பித்தான். மந்திரம் ஒன்றும் பலிக்கவில்லை. அப்பொழுது சாது கையில் இருந்த ஒரு புதிய ஏற்பாடை அவன் பார்த்தான். அதை எடுத்து நீங்கள் அப்புறம் வைத்து விடுங்கள் என்று சொன்னான். சுந்தர் சிங் விதமாக அந்த புதிய ஏற்பாடை எடுத்து தள்ளி வைத்து விட்டார். மீண்டும் மந்திரம் செய்தான். அந்த மந்திரம் பலிக்கவில்லை, வல்லமை பலிக்கவில்லை. அப்பொழுது இந்த மந்திரவாதி சொன்னான், இன்னும் ஏதோ ஒன்று உங்களுடைய கையில் இருக்கிறது, ஒரு பைக்குள் இருக்கிறது சொன்னான். மெய்தான், அந்த ஒரு வசனம் அடங்கிய ஒரு தாள் அவருடைய பைக்குள் இருந்தது. அதையும் எடுத்து அவர் வெளியே வைத்து விட்டார். மீண்டும் மந்திரம் செய்தான். மீண்டும் மந்திரம் பலிக்கவில்லை. அவன் சொன்னான், இன்னும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வசனங்கள் இருக்கிறது, ஆகவே அதை எடுத்து போடுங்கள், இல்லாவிட மந்திரம் பலிக்காது என்று சொன்னான். அப்பொழுது சுந்தர் சொன்னார், நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் என்னால் எடுத்து போட முடியாது. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வசனங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள், இவளை அழிக்க முடியாது, இவைகளை நாம் வெளியே எடுக்க முடியாது, இவள் எனக்குள்ளே பயந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆகவே அந்த மந்திரவாதி இந்த வார்த்தையை கேட்ட அவர் தேவனுடைய வல்லமை பெரியது என்பதை அறிந்து அதிலே ஆண்டவராக இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டானான். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் உபயோகிக்க போராயுதம் வேதவசனம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கடைசியாக மூன்றாவது நாம் உபயோகிக்கூடிய போராயுதம் என்ன என்று பார்க்கும்போது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வாய்களை வாசிக்கின்றோம். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான், அவன் தூதனானவனோடு போராடி அழுது தேவன் நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். மூன்றாவது நாம் உபயோகிக்கூடிய போராட்டம் என்ன என்று பார்க்கும்போது கண்ணீரின் ஜெபம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கண்ணீரின் ஜெபம், இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் உண்டு. யாக்கோபு குறித்து நாம் வீட்டில் வாசிக்கின்றோம். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான், அவன் தூதனானோடு போராடி அழுது தேவன் நோக்கி கெஞ்சினான்னு சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய உள்ளத்தை அது உருக்குகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 126:5-6 வாசிக்கின்றோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பரத்து அறுப்பான்னு சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அள்ளித்தூம் விதையை சுமன் செல்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறான், பிரயாசப்பட்டு விதைக்கிறான், பாரத்தோடு விதைக்கிறான். ஆனால் ஒரு நாளிலே அவன் கம்பீரத்தோடு தன் அறுத்த அறைகளை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு செல்வதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு கண்ணீரை விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்த முடியும், நன்மை செய்ய முடியும் சொல்லி நான் பார்க்கிறோம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வயதில் வாசிக்கின்றோம். கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு என்பதை சங்கீதக்காரன் கூறுகின்றார். உதாரணமாக யாக்கோபு அழுது ஜெபிக்கிறான், தன் சகோதரனோடு அவன் சமானமாகிறான். அன்னாள் அழுது ஜெபிக்கிறாள், ஒரு ஆசுவாமான சாமுவேலை அவள் பெற்றுக் கொண்டாள். எசேக்கியா ராஜா அழுது ஜெபிக்கிறார், சுகத்தை மட்டுமல்ல நீடி ஆயுளையும் பெற்றுக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே ஆகார் வனாந்திரத்திலே அழுகிறாள், அழுது ஜெபிக்கிறாள். தன்னுடைய குழந்தை செத்து போகுமோ என்று சொல்லி பயந்து அழுகிறாள். ஆண்டவர் அவருடைய அழுகின் குரலை கேட்கிறார். அந்த குழந்தைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தண்ணீர் துறவை கொடுப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் கூட
கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லாசரு கல்லறை அருகே அவர் கண்ணீர் சிந்துகிறார். எருசலேமை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார். கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறார். விதமாக ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை கண்டும் காணாமல் இருக்கின்ற ஆண்டவர் அல்ல. நம்முடைய கண்ணீரை பார்க்கின்ற ஆண்டவர். கண்ணீர் நிச்சயமாக பதில் தருவார். அவர் நம்மை விட்டு கடந்து போகிற தெய்வம் அல்ல. நாம் கண்ணீரை ஜெபத்தோடு நாம் வேண்டிக் கொள்ளும் போது நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தன் வீட்டை விட்டு ஓடி போன ஒரு மகனுக்காக ஒரு அருமையான தாயார் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். வீட்டை விட்டு ஓடி போய் விட்டான் என்று சொல்லி அவனுக்காக ஜெபிக்காமல் இருக்கவில்லை, ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாள் கழித்து கேள்விப்பட்டார்கள், அந்த மகன் ஒரு கப்பலிலே மாலுமியாக இருந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டார்கள். தொடர்ந்து ஜெபித்தார்கள். ஆனால் கப்பலிலே மாலுமியாக இருந்த அவன் துன்மார்க்கமாக ஜீவிக்க ஆரம்பித்தான் என்பதை கேள்விப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஜெயிப்பதை நிறுத்தவில்லை, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன ஆச்சரியம்! ஒரு நாளிலே இயேசுடைய வார்த்தைகள் அவரை தொட்டன. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் பேர்தான் ஜான் நியூட்டன். ஜான் நியூட்டன் என்ற அருமையான அந்த பக்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வல்லமையான பிரசங்களை செய்து அநேக மக்களை ஆண்டவரை கொண்டு வந்தார். பாருங்கள், ஒரு தாயோட கண்ணீர் ஜெபம், தொடர் ஜெபமானது அந்த மகனை அவனுடைய வழியிலே கொண்டு வந்ததை குறித்து நாம் பார்க்கின்றோம். நாம் அநேக வழியை நாம் நினைக்கின்றோம், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். அப்படி அல்ல. நாம் மற்றவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது தொடர் ஜெபத்துக்கு கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் சில காரியங்களுக்காக அடம்பிடிக்கிறார்கள், அழுது கேட்கிறார்கள். அப்பா எனக்கு இதை வாங்கி தாருங்கள் என்று சொல்லி அழுது கேட்கும் போது நமக்குள் ஒரு இரக்கம் வருகின்றது. என் பிள்ளை அழுது விட்டான், என் பிள்ளை அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான் சொல்லி நாம் இறக்கப்பட்டு உடனே வாங்கி கொடுக்கின்றோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் கண்ணீர் ஜெபத்திற்கு நம்ம ஆண்டவர் ஒருபோதும் தூரமா போகிற ஆண்டவர் அல்ல. கண்ணீர் ஜெபத்துக்கு ஆண்டவர் வச்சு பதில் என்பதை நாம் விசுவாசிக்க நாம் அளிக்கப்படுகின்றோம். எங்களுடைய போராயுதங்கள் மாசுதிக்கிறவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவபலமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். இந்த உலகத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திலே நாம் பயன்படுத்த வேண்டிய 3 ஆயுதங்கள். முதல் ஆயுதம் இயேசுவின் நாமம், இரண்டாவது ஆயுதம் அங்கே வேத வசனம், மூன்றாவது ஆயுதம் கண்ணீர் ஜெபம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இவைகளை பயன்படுத்தி நாம் தூலத்திலே வெற்றி சிறப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. ஆமென். திரும்பவும் தேவநாம மகிமையாக நாம் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 201 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 201 பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமோ. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமோ. ஆசினியிலதனுக்கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியிலதனுக்கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான ஒத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதயமான ஒத்த நாமம்.
இன்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் அடி கண்டதிற்கு பயந்தோடு தேவனா இன்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம் அடி கண்டதிற்கு பயந்தோடு தேவநாமோ அச்சமுடன் வெச்சை செய்யும் உபகாரி வெறும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி அச்சமுடன் வெச்சை செய்யும் உபகாரி வெறும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமோ. ஜெபம் இருக்கிறோம். ஆளுகளுக்காக இந்த நாளிலும் இந்த நாளை காட்சி வாயிலாக நாங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே ஆராதனை செய்யபடியாக உன்னை நோக்கி பார்க்கிறாங்க நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக போராயுதங்கள் ஆகவே வாசிக்கிறவாயிராமல் தீவு பலமாக நாங்கள் வீட்டில் வாசிக்கின்றோம். ஆண்டவரே இந்த ஒரு போராட்டம் உண்டு, வாழ்நாள் முழுவதும் போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு உலகத்தோடு பிசாசோடு போராட்டம் நாங்கள் பார்க்கிறோம். இதை நாங்கள் வெற்றி சிறக்க நாங்கள் பயன்படுத்த வேண்டிய போராட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு நாமம் மிகப்பெரிய ஆயுதம். இயேசு நாமம் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தும் போது, இயேசு என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தும் போது, இந்த வார்த்தையின் வல்லமையை நாங்கள் ஆண்டவரே சொல்லும் போது வியாதி விலகிறது, பிசாசு ஓடி போகிறது. ஆண்டவரே எங்களுடைய பயங்கள்லாம் நீங்கி போகிறது, கலக்கங்கள்லாம் மாறுகிறது. சுவாமி விதமாக ஆண்டவரே இந்த போராயுதமாகிய இயேசு நாமத்தை நாங்கள் பயன்படுத்த மட்டுமல்ல, ஆவியின் பட்டயமாகிய வேதவசத்தை நாங்கள் யாவரும் பயன்படுத்தி பிசாசை நாங்கள் ஜெயிக்கவும், இதே விதமாக பிசாசு ஜெயித்த விதமாக நாங்கள் ஜெயிக்கவும், அது மட்டுமல்ல ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கம்பீரத்தோடு நாங்கள் அறுக்கத்தக்கதாக, கம்பீரத்தோடு நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே பக்தர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள், மிகப்பெரிய அற்பத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல ஆண்டவரே நாங்களும் கண்ணீரோடு ஜெபித்து நாங்கள் நன்மையான இவர்களை பார்த்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே ஆசிரியத்தார் எல்லாருக்கும் பிரசரமாக வேணா ஜெபிக்கிறோம், வேலை தாரும் பலப்படுத்தும். ஆண்டவரே சகல ஏழைகள், திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பேராசிரியர் ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் சாமி சாய்மானவரை குழந்தை பாய்கள் ஜெபிக்கிற சுவாமி எழுச்சி திருமணத்துக்கு காத்து ஜெபிக்கிறோம். நல்ல திரும் வரங்களை தாரும். ஆனவரே சிவமாக ஆனவரே இந்த காலகட்டத்திலே பயங்கரமா பரவி வருகின்ற இந்த கொடிய கொரோனா வைரஸ்ல நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனவரே இந்த கொரோனா வைரஸ் முற்றிலும் எங்களுடைய பதிவு நீங்க தருவதாக, கொரோனா இல்லாத உலகை நாங்கள் காணத்தக்கதாக, ஆண்டவரே விரைவிலே இயல்பு நிலைமை திறப்பத்தக்கதாக, ஆண்டவரை ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் வழிபாடு செய்யத்தக்கதாக சூழல் ஏற்படுத்தார். அரசாங்கம் எல்லாம் முயற்சி ஆசிரியத்தார் இதில் போராடி கொண்டிருக்கின்ற ஆண்டவரே காவல்துறை நண்பர்கள், அருமையான செவிலியர்கள், டாக்டர்களுக்கு ஜெபிக்கிறோம். இதில் போராடுகின்ற சுகாதார பணியாளர்கள் ஜெபிக்கிறோம். அனைவரும் ஆசிரியத்தார் முயற்சி ஆசிரியத்தார் மூலமாக ஆண்டவரே விரைவிலே இந்த வைரஸ் கிருமியானது முற்றிலும் அளிக்கப்படத்தக்கதாக, இதற்குரிய ஆண்டவரே நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கத்தக்கதாக, இது மூலமாக ஆண்டவரே மரணங்கள் ஏற்படாமல் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே இதை பாதிப்பட்ட மக்களை ஆசிரியத்தாரும் இது பலப்படுத்தும். ஆண்டவரே இந்த பலத்தினாலே அவர்கள் ஆண்டவரை விரைவிலே சோதிப்பட்டுக் கொண்டு ஆண்டவரை தங்கள் வீடு திரும்பத்தக்கதாக நீரை பலப்படுத்தும். ஆண்டவரை தொடர்ந்து என்னுடைய திருச்சி ஆசிரியத்தாரும் இந்த நாளிலே அருமையான காணொலி காட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி ஆசிரியத்தாரும், அதுக்கு உதவி செய்கின்ற சபையின் வாலிபர்கள் ஆசிரியத்தாரும், அருமையான பாடல்களை இசைக்கின்ற எங்களுடைய ஆர்கனைசேஷன் ஆசிரியத்தாரும், அவருடைய குடும்பத்தை ஆசிரியத்தார், அருமையான எங்களுடைய ஆலய பாடல்கள் ஆசிரியத்தாரும், அனைவரும் ஆசிரியத்தார், எங்களுடைய ஆலய செவிலியர் ஆசிரியத்தாரும், அவருடைய குடும்பத்தை ஆசிரியத்தார், ஊழியர்கள் ஆசிரியத்தார், ஆலய பணியாளர் ஆசிரியத்தாரும்,
அவருடைய குடும்பத்தை ஆசீர்வித்தார், ஊழியங்களை ஆசீர்வித்தார். நீரே எங்களுடைய திருச்சியை ஆசீர்வித்து திருச்சியை மென்மேலும் வளரத்தக்கதாக எடுக்கிற எல்லா முயற்சி ஆசீர்வித்து விரைவில் நாங்கள் ஆண்டவரே இந்த ஆலயத்துல வந்து நாங்கள் வழிபட்டு வழிபடுத்ததாக ஆசீர்வதித்து தொடர்ந்து கரம் பிடித்து வழியெடுத்து இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் கூட இப்பொழுது பிரசாதம் இருப்பதாக. ஆறாம் விதமாக கீதங்கள் கீர்த்தனைகளும் 690 பாடுவோம். கீதங்கள் கீர்த்தனைகளும் 690 பாடுவோம். சதா ஜியமங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. அனைத்து காத்தவா உலக அனைத்தும் படைத்தவா. அனைத்து காத்தவா உலக அனைத்தும் படைத்தவா. இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா. இணையில்லா பிதாவுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. இயேசு நாயகா எம் நேசநாயகா. இயேசு நாயகா எம் நேசநாயகா. ஆசில்லாத சுதனுமக்கு மங்களம் சதா. ஆசில்லாத சுதனுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. ஞான வாரியே திருவான மாரியே. ஞான வாரியே திருவான மாரியே. ஆனந்த சுத்தாவியுமக்கு மங்களம் சதா. ஆனந்த சுத்தாவியுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா. கர்த்தரும் கூட இருப்பாராக. சமாதானத்தோடைய போய் வாருங்கள். ஆமென்.